புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த கல்வாரி பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இன்று தாய் திருச்சபையானது புனித அந்தோனியார் துறவு மடங்களின் தலைவராக விளங்கியவரை நினைவு கூறுகிறது. கடவுளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த புனிதர்களில் புனித அந்தோனியாரும் ஒருவராக இருக்கிறார். தான் செய்த காரியங்களை கடவுளுக்கான காரியங்களாக, தான் வாழ்ந்த வாழ்வை பிறருக்கான ஒரு வாழ்வாக, தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கும் பிறருக்குமான அன்பு பணிகளில் வழியாக தன்னை முழுமையாக திருச்சபைக்கு அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலே புனித அந்தோனியாரை நாம் நினைவு கூறுகிற இந்த திருச்சபையின் வழியாக அவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களை நாம் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொண்டு ஜபத்தின் வழியாக, தபத்தின் வழியாக நம்முடைய செயல்பாடுகளை கடவுளை நோக்கியதாக நாம் செல்லக்கூடிய ஒரு மனநிலையோடு இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். புனித அந்தோனியாருடைய பரிந்துரை நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி இத்திருப்பலியிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் சில தவறுகள் குற்றங்கள் அனைத்திற்காகவும் மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்தின் தலைவராக புனித அந்தோனியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையை அனைத்திற்கு மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுடைய வாழ்வை நிறைவாக்கியருளும். உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எதிர்நோக்கே உள்ளத்திற்கு பாதுகாப்பானது.
உறுதியான நங்கூரம் போன்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 10 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறைமக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களில் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கெடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறைவாக்குறுதிகளை உரிமை பெயராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். அபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீது ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருக செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால்தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பெயராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையும் மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்த வரையில் கடவுள் உரைத்தது பொய்யாய் இருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கை நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரைச்சிலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சிலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிதேசுக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை? கேட்பதையெல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையில் ஏன் கவலை? இருக்கையில் ஏன் கவலை? இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை? கேட்பதையெல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையில் ஏன் கவலை? இருக்கையில் ஏன் கவலை? என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார். என்னையே நான் கொடுத்து விட்டேன், அவரே பார்த்து கொள்வார். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார். என்னையே நான் கொடுத்து விட்டேன், அவரே பார்த்து கொள்வார். அவரே பார்த்து கொள்வார்.
இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை? கேட்பதை எல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையில் ஏன் கவலை? இருக்கையில் ஏன் கவலை? Hallelujah, 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 Hallelujah. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 23 முதல் 28 வரை. ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்ந்து கொண்டே வழி நடந்தனர். அப்போது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியதார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அப்பங்களை தாம் உண்டதுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே எபிரேயர் திருமுகத்திலே கடவுள் தம் வாக்கை உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். கடவுள் தம்முடைய வாக்கை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் திருமுகத்திலே ஆபிரகாமை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறார்கள். ஆபிரகாமிற்கு ஒரு ஆசீர் வழங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆசீர் வழியாக கடவுள் தன்னுடைய வாக்கை நிறைவுபடுத்தக்கூடியவராக இருந்தார். அதை தான் எபிரேயர் திருமுகத்தை நாம் வாசித்தோம். நான் உன் மீது உண்மையாகவே ஆசை பொழிந்து உன்னை பலுக பெருகச் செய்வேன் என்கின்ற கடவுளுடைய வாக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக ஆபிரகாமை நாம் தந்தையாக கொண்டு மூதாதையர் வழியாக நாம் கடவுளை புகழக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டை கடவுள் இந்த நாளிலே நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் இந்த முதல் வாசகத்திலே கடவுள் தம் வாக்கை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு முதல் வாசகம் சொல்லி தருகிறது.
அதன் தொடர்ச்சியாக நற்செய்தி வாசகத்திலே, மார்க் எழுதிய நற்செய்தி பகுதியிலே ஓய்வு நாள் எதற்காக என்று சொல்லி இயேசு அழகான ஒரு காரியத்தை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஓய்வு நாள் மனிதர்களுக்காக, அந்த ஓய்வு நாளை நாம் மனிதருக்காக என்று சொல்லி, நம்முடைய ஓய்வு நாள் சட்டங்கள் என்பது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வரங்கள் என்பது மனிதர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது என்கின்ற சிந்தனையை மார்க் நற்செய்தியாளர் இன்றைய நற்செய்தியின் பகுதியின் வழியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய வாக்கை உறுதிப்படுத்துகிற இந்த முதல் வாசகமும், கடவுள் தருகிற சட்டங்கள் ஒவ்வொன்றும் நம்மை உறுதிப்படுத்தக்கூடிய சட்டங்களாக மாறுகிறது என்பதையும் இன்றைய வழிபாட்டிலே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த கடவுளுடைய வாக்கு என்று சொல்கிற போது, கடவுளுடைய வார்த்தையை அல்லது இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக மாற்றிய புனித அந்தோனியாரை தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித அந்தோனியாரை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால், இவர் துறவிகளுக்கு தந்தை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை பெறக்கூடியவராக இருக்கிறார். 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த, எகிப்தின் மத்திய பகுதியிலே வாழ்ந்த இவர் ஒரு மிகப்பெரிய வசதியான குடும்பத்தில் பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக, அந்த சமூகத்தில் மிகப்பெரிய சொத்தை இவர்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு மிக வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்த இவர் தன்னுடைய சகோதரியோடு, தன்னுடைய பெற்றோர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காலங்களிலே அவருடைய பெற்றோர்கள் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இறந்த பிறகு தன்னுடைய சகோதரியோடு, இளைய சகோதரியோடு அந்த அத்தனை சொத்துக்களையும் அவர் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படக்கூடியவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட அத்தனாசியூஸ் என்று சொல்லப்படக்கூடிய நபர்தான் இந்த புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதக்கூடியவராக இருக்கிறார். அப்படி அவர் எழுதுகிற போது அவர் சொல்கிறார், ஏறக்குறைய 250 ஏக்கர் விளை நிலங்களை புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் கொண்டிருந்தார், சொத்தாக கொண்டிருந்தார். ஏறக்குறைய என்று சொல்கிற போது இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்பதுதான் அத்தனாசியூஸினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இத்தனை சொத்துக்களையும் அவர் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இவர் தினமும் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார். ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் ஒரு முறை ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிற போது அவருடைய காதுகளில் கேட்ட வசனம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 21. நிறைவுள்ளவராக விரும்பினால் நீ போய் உம்முடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று சொல்லக்கூடிய இந்த விவிலிய பகுதியை அவர் கேட்டு இறைவனுடைய வார்த்தையை சிந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 21 இறை வசனத்தை அவர் சிந்தித்து கொண்டு வீட்டிற்கு சென்ற உடனேயே தன்னிடமிருந்த அத்தனை சொத்துக்களையும் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கக்கூடியவராக மாறுகிறார். தன்னிடம் இருந்த அத்தனை ஏக்கரையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறார். தனக்கும் தன்னுடைய சகோதரிக்கும் தேவையான ஒரு சிலவற்றை மட்டும் தனக்காக வைத்து கொண்டு அவர் அந்த வீடுகளை, அந்த இடங்களை, நிலபுலன்களை அனைத்தையும் விற்றுவிட்டு ஒரு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஒரு ஜெப வாழ்வை அவர் வாழக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஜெப வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவருக்கு மீண்டும் விவிலிய வசனங்கள் தொடக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 34 அவர் வாசிக்க கேட்கக்கூடியவராக இருக்கிறார். தனக்காக எதையும் சேர்த்து கொள்ள வேண்டாம், நாளையை பற்றிய கவலை வேண்டாம் என்கின்ற வசனங்களை அவர் சிந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அவர் உணர்கிறார், தனக்கென்று எதுவும் தேவையில்லை என்று சொல்லி உணர்ந்து கொண்டு தன்னுடைய சகோதரிக்காக மட்டுமே அவர் சில சொத்துக்களை வைத்துவிட்டு தன்னிடம் இருந்த அனைத்தையும் விற்றுவிட்டு ஒரு மலை பகுதிக்கு, காடு பகுதிகளுக்கு சென்று தனிமையை நோக்கி வாழக்கூடியவராக மாறுகிறார். கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலங்கள் தனிமையில் கடவுளை காணக்கூடிய ஒரு அருளை அவர் பெறக்கூடியவராக இருக்கிறார்.
தனிமையில் காடுகளிலும் மலைகளிலும் அவர் சென்று வாழ்கிற போது அவர் கடவுளுக்கான ஒரு வாழ்வை முழுமையாக அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த காலகட்டங்களில்தான் புனித அத்தனாசியூஸ் புனித அந்தோனியாரை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. புனித அந்தோனியாரை சந்திக்கிறார். சந்தித்த பிறகு புனித அந்தோனியாரை பற்றிய ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி புனித அத்தனாசியூஸ் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாற்றை, அவருடைய சிந்தனைகளை எழுதக்கூடியவராக இருக்கிறார். புனித அத்தனாசியூஸ் எழுதியதை பார்த்த மக்கள் புனித அந்தோனியாரை காண வேண்டும் என்று சொல்லி மலைகளுக்கும் காடுகளுக்கும் சென்று புனித அந்தோனியாரை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சந்தித்து, நீங்கள் எங்களுக்கு ஜப வாழ்வை, தவ வாழ்வை, நோன்பு பற்றிய சிந்தனைகளை, உங்களுடைய இந்த கடுமையான முயற்சிகளை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட மக்கள் புனித அந்தோனியாரை சந்தித்து கேட்டபோது அவர் காடு பகுதிகளிலிருந்து இறங்கி வந்து 2 துறவு மடங்களை நிறுவி அந்த நிறுவனத்தில் அந்த தொண்டு நிறுவனத்தின் வழியாக அவர் துறவு மடத்தின் வழியாக மக்களை கடவுளோடு இணைப்பதற்கான ஒரு பணிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்படி கடவுளுக்கும் மக்களுக்குமான ஒரு மிகப்பெரிய பாலமாக புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்வை செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். இறை வார்த்தையின்படி அவர் தன்னுடைய வாழ்வை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பற்றி பார்க்கிற போது புனித அத்தனாசியூஸ் அழகாக சொல்கிறார், முதிர்ந்த வயதில் கடவுளுக்கான ஒரு பணியை அவர் செய்வதற்கு தயங்கவில்லை. மாறாக கடவுளை மக்களிடத்தில் அழைத்து செல்வதற்காக தன்னை ஒருத்து கொள்ளக்கூடிய அல்லது தன்னுடைய வாழ்வை தியாகமாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு தன்னை முழுமையாக கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புனிதராக புனித அந்தோனியார் இருந்தார் என்று சொல்லி புனித அத்தனாசியூஸ் தன்னுடைய நூலிலே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நாம் 3 விதமான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, தொடங்கிய காரியத்திலிருந்து சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் அத்தனை சொத்துக்களும் இருக்கிற போதும் கூட அத்தனை சொத்துக்களையும் விற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவருடைய இறை வார்த்தை சிந்தித்த போது அவர் ஒருபோதும் தயங்கியதில்லை. அவர் தயங்காமல் தொடங்கிய காரியத்தை, கடவுள் எனக்கு கொடுத்த இந்த சொத்துக்கள் அனைத்தையும், என்னுடைய பெற்றோர்கள் வழியாக நான் பெற்றுக்கொண்ட அனைத்து உடைமைகளையும் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என்று தொடங்கிய அந்த காரியத்தை அவர் ஒருபோதும் சந்தேகப்பட்டோ அல்லது தனக்காக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சுயநலத்தோடு அவர் தொடங்கிய காரியத்தை முறித்து கொள்ளவில்லை. மாறாக கடவுள் மீது தன்னுடைய முழுமையான நம்பிக்கையை செலுத்தி அவர் தொடங்கிய காரியத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் நம்முடைய வாழ்வில் நாம் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று நாம் எத்தனையோ காரியங்களை தொடங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டை தொடங்கி இருக்கிறோம். புதிய ஆண்டிலே நான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் அல்லது இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் பல்வேறு விதமான தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த தீர்க்கமான முடிவுகளை எத்தனை பேர் தொடர்ந்து ஆற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நான் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி முடிவெடுக்கிறேன். அந்த காரியத்தை தொடர்ந்து செய்வதற்காக எத்தனை பேர் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? பல்வேறு நேரங்களிலே நாம் சோர்ந்து விடுகிறோம். இதை நான் முடியாது, இதை நான் தொடர்ந்து செய்வதற்கான காரியங்களிலே எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் தொடர்ந்து செய்வதற்கான ஒரு அருளை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வதும் இல்லை, அல்லது அதை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு முயற்சியும் நாம் செய்வதில்லை. ஆனால் புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்விலே தொடங்கிய காரியத்தை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. அதை தொடர்ந்து செய்வதற்கான கடவுளுடைய அருளை நிறைவாக பெறக்கூடியவராக இருக்கிறார். அந்த அருளை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு தைரியத்தை அவர் பெறக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் புனித அந்தோனியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் சோதனை எழுகிற போது, துன்பங்கள் எழுகிற போது அத்தனையையும் தைரியமாக அவர் தொடர்ந்து செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய வாழ்விலே துன்பம் வருகிறது, வேதனை வருகிறது என்று சொல்லி அவர் ஒருபோதும் கடவுளிடமிருந்து பின்வாங்கவில்லை.
தன்னுடைய இடமிருந்த அனைத்து வசதியான வாழ்க்கையை விடுத்துவிட்டு ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்வை நோக்கி செல்வது என்பது மிகவும் கடினமானது, துன்பமானது. ஆனால் அவர் சோர்ந்து விடவில்லை, தைரியமாக அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். தைரியத்தோடு கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையின் வழியாக அவர் செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முறை அவர் அழகையினால் சோதிக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். அழகையினால் சோதிக்கப்படக்கூடியவராக இருக்கிறார் என்றால் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அழகை அவரை சோதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அழகையின் சோதனையிலே அவர் பல்வேறு விதமான போராட்டங்களை அவர் மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அப்படி அவர் மேற்கொள்கிற போது தன்னுடைய வாழ்க்கை நூலிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார், கடவுளுடைய துணையை நான் நம்பியிருக்கிறேன். அந்த கடவுளுடைய துணை என்னோடு இருக்கிற போது அழகை எத்தனை முறை என்னை சோதித்தாலும் நான் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். கடவுள் என்னோடு எப்போதுமே துணையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய துணையில் நான் ஒருபோதும் சோர்ந்து விடுவதில்லை. நான் எத்தனை முறை அழகையால் சோதிக்கப்பட்டாலும் அத்தனை முறையும் கடவுள் எனக்கு துணையாக இருக்கிறார் என்கின்ற தைரியத்தோடு நான் செயல்படுகிறேன் என்று சொல்கிறார். புனித அத்தோனாசியுஸ் இந்த புனித அந்தோனியாரை பற்றி சொல்கிற போது அவர் சொல்கிறார், தனிமையில் தன்னுடைய வாழ்வை பல ஆண்டுகள் புனித அந்தோனியார் வாழ்ந்த போதும் அவருடைய வாழ்வில் ஒரு வெறுமை ஒருபோதும் இருந்ததில்லை. காரணம், கடவுளுடைய துணை அவருக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் அவருடைய காவல் தூதர்கள் அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக புனித அந்தோனியாரின் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருந்து செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் தனிமையில் இருக்கிற போதும் காடு பகுதிகளில் இருந்த போதும் அவரை ஒரு அழகான ஒரு நிகழ்வுகள் அவருடைய வாழ்வில் எப்போதுமே நேசமான மனிதராய் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி புனித அத்தனாசியுஸ் தன்னுடைய நூலிலே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இத்துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் நம்மை எத்தனை முறை ஆட்கொள்கிற போது நாம் கடவுளை பல நேரங்களிலே கேள்விக்குள்ளாக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்விலே ஒருபோதும் கடவுளுக்கு எதிராக கேள்விகள் கேட்டதில்லை. மாறாக கடவுள் என்னோடு துணையாக இருக்கிறார், என்னோடு வலதுகரத்திலும் இடதுபுறமாக என்னை இருந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், ஒருபோதும் நான் தயங்குவதில்லை என்று சொல்லி தைரியமாக தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார். இதை நாம் நம்முடைய வாழ்விலே கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இறுதியாக இருந்தாலும் அவருடைய வாழ்வில் மையமாக இருந்தது கடவுளுடைய வார்த்தை. இந்த இறை வார்த்தையின்படி அவர் செயல்படக்கூடியவராக இருந்தார். இன்று நமக்கும் எத்தனையோ வாய்ப்புகள் தரப்படுகின்றன. நாம் இந்த இறை வார்த்தையை பல முறைகளில் பல இடங்களில் நாம் கேட்கிறோம். எத்தனை இறை வார்த்தை என்னை தொட்டதாக இருக்கிறது, என்னுடைய வாழ்வை மாற்றியதாக இருக்கிறது. புனித அந்தோனியாருடைய வாழ்விலே அவருடைய கடவுளுடைய வார்த்தை தொடக்கூடியதாக இருந்தது, அவரை மாற்றக்கூடியதாக இருந்தது. நம்முடைய வாழ்வில் இந்த இறை வார்த்தையை நாம் கேட்டுவிட்டு அதை நாம் எப்படி செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை புனித அந்தோனியாருடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று இறை வார்த்தையை நாம் பல வழிகள் வழியாக பல நேரங்களில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக அல்லது கேட்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை நாம் இறைவனோடு இணைந்து பல நேரங்களிலே செயலாற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு இறை வார்த்தை தொடக்கூடியதாக இருக்கிறது? அந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் கடவுளோடு இன்னும் அதிக உறவு கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் எப்படி மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை புனித அந்தோனியார் நமக்கு இன்று கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். புனித அந்தோனியாருடைய வாழ்வின் வழியாக இறை வார்த்தையை கேட்டு அதன் வழியாக தன்னுடைய வாழ்க்கையில் தொடங்கிய காரியங்களை தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு அருளை, பிரசன்னத்தை, கடவுளுடைய உடனிருப்பை நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் வேதனைகளையும் தைரியமாக மேற்கொள்வதற்கு புனித அந்தோனியார் நமக்கு துணையாக இருக்கிறார். அவருடைய பரிந்துரை நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. நாமும் புனித அந்தோனியார் வழியாக
புனித அந்தோனியாருடைய பரிந்துரையின் வழியாக இறை வார்த்தையை கேட்டு அந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் தொடங்கிய காரியங்களை தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு வரத்தை நாம் பெற்று நாம் செய்கின்ற காரியங்களில் துன்பங்கள் வேதனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிற போதும் அதை தைரியமாக மேற்கொண்டு கடவுளுடைய பிரசன்னத்தின் வழியாக நாம் நிறை வாழ்வை பெற்ற மக்களாக நாம் செயல்படுவோம், முற்படுவோம். இறைவனுடைய வாக்கு நமக்கு நிறைவை தருகிறது, இறைவனுடைய வாக்கு நம்மை திடப்படுத்துகிறது என்கிற நம்பிக்கைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தில் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தில் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னுடையதுமான இப்பள்ளி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணிகளின் காணிக்கைகளை உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் நாங்கள் உலக பற்றிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒரு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பலமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக அவர்களின் வாழ்க்கையின் வழியாக எங்களுக்கு காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் அனைவரும் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர்.
ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் மகிழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி செவிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம் எதிர்க்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட
எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். எங்கள் எல்லோரையும் படைத்து பராமரித்த ஆளும் இறைவா, நீர் எங்களோடு எப்போதும் துணையாக இருந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய அருளின் ஆற்றலை இந்த நேரத்திலே நாங்கள் உணரக்கூடியவர்களாக, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக நீர் எங்களை நிறைவுள்ளவராக மாற்றுகிறீர் என்கின்ற சிந்தனைகளோடு உம்முடைய அருளை நிறைவாக நாங்கள் எங்களுடைய குடும்பங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே வழிநடத்தும், ஆசீர்வதியும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் இருளின் ஆற்றலை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலன் தரும் உமது அருளடையாளத்தில் ஊக்கம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். மண்ணுலகில் நின்று தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியரின் மடியினிலே புதல்வனாகிறார். மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார். இறங்கி வருகிறார். மழலை மொழிகள் பேச பேச மயக்கம் துள்ளாதோ. மடியில் வந்து அமரும் போது மயக்கம் துள்ளாதோ. பார்வைப்பட்டால் போதும் நம் பாவம் யாவும் போகும். கைகள் பட்டால் போதும் உடல் கவலை எல்லாம் தீரும். மண்ணுலகில் நின்று தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியரின் மடியினிலே புதல்வனாகிறார்.
இறங்கி வருகிறார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.